இந்த மாதிரி தான் நல்லா இருக்கு. காதல் பூ காதல் ஒன்றே மிக உயர்ந்தது, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். Hey guys, Assalamualaikum and welcome back to Mashira's vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சதுக்காக ரொம்ப சாரி. அண்ட் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் உம்ரா போயிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் அக்கா எப்போ வீடியோ போடுவீங்க அப்படின்லாம் ரொம்ப கேட்டிருந்தீங்க. எனக்கு பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். உம்ரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம போடுற பிளானே கிடையாது. நம்ம ஆசைப்படுவோம், நம்ம துவா செய்வோம். ஆனால் அல்லாஹ் எப்போ கூப்பிட்றானோ அன்றைக்கி தான் அவன் இடத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி எங்களை இன்வைட் பண்ண டே தான் January 7 நாங்கள் உம்ரா கிளம்புனா. நாங்கள் போகிற டைம் பார்த்திங்கன்னா வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால ரொம்ப நிறைய திங்ஸ் எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்தது. உம்ரா 10 days போகிறதுனால 10 daysக்கான ட்ரெஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும், கேர்ள்ஸ் முக்கியமாக. ஏன் அப்படின்னா நம்ம போட்டு ட்ரெஸ் அங்கே வாஷ் பண்ணிட்டுலாம் நிற்க முடியாது. அதனால தான் அந்த 10 ட்ரெஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு 4 to 5 or 3 to 4 அபாயாஸ், ஒரு 4 to 5 ஷால், உங்களுக்கு தேவையான இன்னர்ஸ், மாய்ஸ்சரைசர், சிசர், பாம், வாஸ்லைன், எக்ஸ்டென்ஷனல் ஒயர், விண்டருக்கு தேவையான க்ளவுஸ், சாக்ஸ், பிளேசர்ஸ் அப்படின்னு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் கிளம்புற நாளும் வந்தாச்சு. ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ஜாவில் உள்ள சவுதி மாஸ்க்கு தான். பஸ்ஸில் போகிறதுனால சவுதி மாஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா ஸ்பாட். ஸோ அங்கே தான் பஸ் எல்லாமே நிற்கும், உம்ராக்கான பஸ். ஸோ எங்களுக்கு மார்னிங் ஒரு 10:15க்குலாம் நாங்கள் வண்டி எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 9:30க்குலாம் போயாச்சு. ஷார்ஜா சவுதி மாஸ்க்கு தான் ஸ்பாட். ஸோ அஜ்மான்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்குது. அஜ்மான்லேருந்து வரவங்கலாம் பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ஜா சவுதி மாஸ்கில் தான் வந்து ஏறிக்கணும். மற்றபடி அபுதாபி, துபாயில் உள்ளவங்க அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடணும். பஸ் அங்கே போய் நின்றோம், அவங்க அங்கேருந்து ஏறிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஷார்ஜா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு சீட்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீட்டில் உட்காந்துக்கிட்டோம். ஸோ நாங்கள் வரிசலாக ஒரு 4 சீட் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் 4 சீட் தான் புக் பண்ணியிருந்தோம். பிகாஸ் ஒரு லாங் ட்ராவல் அப்படிங்கிறதுனால ருசைனாவை நம்ம மடியில் வச்சுட்டே போக முடியாது. அதனால ருசைனாக்கும் ஒரு சீட் போட்டிருந்தோம். பஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஷார்ஜாலேருந்து வண்டியை எடுத்து துபாயில் ஸ்டாப் பண்ணி துபாயில் உள்ளவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு, அதுக்கப்புறம் அபுதாபியில் ஸ்டாப் பண்ணி அபுதாபியில் உள்ளவங்களெல்லாம் ஏற்றிக்கிட்டு அங்கேருந்து எங்களோட பயணம் பார்த்திங்கன்னா துபாய் பார்டர் நோக்கி போயிட்டு இருந்தது. இல்லாதப்போ தான் ஒரு மாதிரி முக்கால்வாசி இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல், டெசர்ட் இப்படி தான் பார்ப்பீங்க. பார்டருக்கு முன்னாடி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணாங்க. லுஹர் அண்ட் அசரை சேர்த்து தொழுதுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் எந்த ட்ராவல்ஸில் எவ்வளோ பேக்கேஜஸில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் முலாபி ஹஜ் அண்ட் உம்ரா சர்வீசஸ் மூலமாக தான் நாங்கள் போயிருந்தோம். இன்ஸ்டாவில் தான் நாங்கள் பார்த்தோம். இவங்ககிட்ட இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் அண்ட் வெப்சைட் கூட வச்சுருக்காங்க. ஒரு ஆளுக்கான பேக்கேஜ் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 வித்தவுட் இன்க்ளூடிங் ஃபுட்டு. அவங்கக்கிட்ட நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. பட் எங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த பேக்கேஜ் சூஸ் பண்ணோம். பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தான் வாங்கி சாப்பிட்டுக்கணும். ஸோ அது வந்து பேக்கேஜில் இன்க்ளூடட் கிடையாது. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு, ருசைனா மாதிரி பிள்ளைங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸும் கிடையாது, சேம் ப்ரைஸ் தான். சவுதி போகிறதுக்கு 2 நாள், அங்கே போயிட்டு மக்கால 5 நாள் அண்ட் மதினால 2 நாள், திரும்ப துபாய் ரிட்டர்ன் வரதுக்கு 2 days. மக்கால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உம்ரா முடிச்சுட்டு ஜியாரத் வந்து நம்மளை அழைச்சிட்டு போவாங்க. ஸோ ஜியாரத்தில் பேக்கேஜஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு இடங்கள் மாறும். ஸோ எக்ஸாக்டாக நாங்கள் போன இடம் தான் ஒரு பேக்கேஜ்லேயும் அழைச்சிட்டு போவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. மதினாலே உங்களுக்கு ஜியாரத்தை அழைச்சிட்டு போவாங்க. அண்ட் உம்ரா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு உம்ரா வேக்சின்னு சொல்லிட்டு போகணும். அது ஒரு 49 dirhams செலவாகும். உங்களுக்கு இருக்கிறதுலே பார்டர்ஸில் தான் உங்களுக்கு பயங்கர டைம் எடுக்கும். எங்களுக்கு துபாய் பார்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் சவுதி பார்டரில் ஒரு 4 hours, மொத்தம் 8 hours ஆகிடுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டு கிட்ட எதுவுமே இருக்காது. நீங்கள் ஸ்நாக்ஸ்லாம் தான் கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்டர்லாம் முடிச்சுட்டு ஒரு சாப்பாடு கடையில் போய் ஃபசரோடு இறக்கி விட்டாங்க. சுட சுட சோறு வச்சுருந்தாங்க. அதை சாப்பிட்டு திரும்பி எங்கள் பயணத்தை
மக்காவை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம சவுதிக்குள்ளே இப்போ என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ உம்ரா ஃபேமிலின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் குரூப் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே அந்த குரூப்பில் உங்களுக்கு போடுவாங்க. இன்னும் சில நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. எல்லாருக்கும் ரூம் பற்றின டவுட்ஸ் இருக்கும். ஷேர்டு ரூமா இல்லை ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரூமானு. நாங்கள் ஒரு ஃபேமிலிக்குன்னு ஒரு ரூம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 5 பெட்ஸ் இருந்தது. ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம். நாங்கள் முக்கால்வாசி ஃபேமிலியாக போனதுனால எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க ரூம். மக்கால அண்ட் மதினாவில் கொடுத்த ரூம்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. ட்ராவலில் ரெஸ்ட் ரூம்லாம் நல்ல மாதிரியாக எதிர்பார்த்தா வாய்ப்பே கிடையாது. டெசர்ட்லாம் தாண்டி ஒரு சிட்டியை பார்த்தோம். அதுதான் பார்த்திங்கன்னா ரியாத். எப்படியோ நம்ம ரியாதை வந்து சேர்ந்தாச்சு. ஸோ சவுதியோட கேபிட்டல் பார்த்திங்கன்னா ரியாத். அண்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கு வந்துட்டு எஹ்ராம் துணி வந்து காம்ப்ளிமெண்டரியாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஷூ பேக், அந்த சுருக்கு பை மாதிரி இருக்கும், அந்த பேக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேணாலும் காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 மெம்பர்ஸ் இருந்தால் 4 பேக்ஸ், 3 மெம்பர்ஸ் இருந்தால் 3 பேக்ஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க. என் புள்ளெல்லாம் ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணால். பஸ்ஸில் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் இருந்துச்சு. அதனால அப்பப்போ ரெஸ்ட் ரூம்ஸ் போய் விடுறதுனால கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. நான் என்னோடய சைல்ட்ஹுட்டை கழிச்சதே சவுதியில் தான், தமாமில். அண்ட் ரியாதெலாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கறதுக்கு அப்பப்போ வருவோம். இப்போ ரியாதில் மெட்ரோலாம் போட்டிருக்காங்க. பார்க்கவே பயங்கர வித்தியாசமாக இருந்தது. ஸோ நாங்கள் போனது பார்த்திங்கன்னா தமிழ் பேக்கேஜ். சில பேருக்கு வந்து லாங் ட்ராவல்லாம் ஒரே சீட்டில் உட்காந்துலாம் முடியாது. ஸோ அவங்களாம் கொஞ்சம் வந்து லெபானு இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லாங் ட்ரைவ் நானே போனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சவுதிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ்லாம் வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. திரும்ப என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ்க்கு வந்த மாதிரி இருந்தது. நான் வந்து வளர்ந்த ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ பேக்கேஜஸ் பற்றி இவ்வளோ தான். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ரியாதில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் இறக்கி விட்டாங்க. அங்கே நம்மளோட தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருந்தோம். நம்மளுக்கு ஃபுல்லாக டெசர்ட்டாக தான் இருக்கும். ஸோ எங்கேயுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து க்ரீனரியாலாம் பார்க்க முடியாது. போகிற வழியில் நிறைய கேமல்ஸ் இருந்தது. விதவிதமாக பிளாக் கேமல், ஒயிட் கேமல் அப்படின்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. மஹ்ரீப் அண்ட் இஷா தொழுகிறதுக்காக லாஸ்ட்டாக தாயிஃப்க்கு கொஞ்சம் முன்னாடி உள்ள ஸ்பாட்டில் வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. அப்பாடா அப்படின்னு வந்துட்டு இருந்தோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இஷாவையும் மஹ்ரீபெல்லாம் தொழுதுட்டு நம்ம டின்னரையும் நைட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ தாயிஃப் போகிறதுக்கு மிட் நைட் ஒரு 2-3 கிட்டக்க ஆகிடுச்சி. ஸோ அப்போ தான் போய் இறக்கி விட்டாங்க. அண்ட் இது தான் பார்த்திங்கன்னா மீகாத் பள்ளி. இங்கே தான் எஹ்ராம்லாம் கட்டுறது. ஸோ பள்ளிக்கு கீழே தான் பார்த்திங்கன்னா டாய்லெட் இருக்கும். டாய்லெட் குளிக்கிற இடம் எல்லாமே உதவி செய்கிறது. ஸோ அந்த டோராக இருந்தது பார்த்திங்களா, அதுக்குள்ளே தான் குளிக்கிற இடம். நீங்கள் வந்து ஹாட் வாட்டர்லாம் எதிர்பார்க்க முடியாது, ஐஸ் வாட்டர் தான். இதுதான் மென்ஸ் தொழுகிற இடம். விமென்ஸ்க்கு நாங்கள் வந்து ஹரிபரியில் இருந்ததுனால காட்ட முடியல. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக எஹ்ராம் கட்டிட்டு நம்ம வந்து 2 காய்த்து பள்ளியில் எஹ்ராம்காக நியத் வச்சு தொழுதுட்டு நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டோம். மென்ஸ்லாம் தனி, கேர்ள்ஸ்லாம் தனி. ஃபர்ஸ்ட் என்னோடய ஹஸ்பண்டை நான் வந்து எஹ்ராமில் பார்த்தப்போ பயங்கர ஹாப்பியாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் கனவு இது. என் ஹஸ்பண்ட் கூட இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் உம்ரா. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அடுத்தடுத்த மக்கா போகிற வீடியோலாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.